நாய்கள் ஊளையிட்டா அது அவசகுணமா? நாய்கள் ஊளையிட்டா அங்க சாவு நடக்க போகுதுன்றதுக்கான அறிகுறியா? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவுல பகுத்தறிய போறோம். நாம எவ்வளோ செல்லப்பிராணிகள் வளர்த்தாலும், அதுல எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கிறது நாய்கள் தான். மனுஷனுக்கும் நாய்களுக்குமான உறவு சுமார் 40,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொன்னா, உங்களால அத நம்ப முடியுதா? மனுஷன் கற்காலத்துல காட்டுல வேட்டையாடிட்டு இருந்தப்ப, அதே காட்டுல ஓநாய்களும் இருந்தது. இந்த ஓநாய்கள் தான் மனுஷன் சாப்பிட்டு போட்ட மாமிச மீதிகளை சாப்பிட்டு மனுஷனுக்கு விசுவாசமா இருந்ததுங்க. மனுஷன் வேட்டைக்கு போகும்போது அவனுக்கு உதவியாகவும், இரவுல அவன் ஓய்வு எடுக்கும்போது அவனுக்கு பாதுகாப்பாகவும் இந்த நாய்கள் இருந்துச்சு. நாய்களோட அதீத மோப்ப சக்தி தூரத்துல எதிரி விலங்குகள் வர்றத எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கும், அதே நேரத்துல தூரத்துல இரை இருக்கிறத கண்டுபிடிச்சு தன்னுடைய மற்ற விலங்குகளுக்கு அதை தெரிவிக்கிறதுக்கும் நாய்களோட மோப்ப சக்தி உதவுச்சு. தன்னை விட அதிக மோப்ப சக்தி கொண்ட இந்த நாய்களை மனுஷன் தன்னுடைய உதவிக்காக தான் கூடவே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். காலப்போக்கில் மனுஷன் படிப்படியா அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சு நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் மனிதனா மாறின பிறகும் கூட இந்த நாய்களுக்கும் மனுஷனுக்குமான உறவுன்றது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மனுஷன் காலப்போக்கில் இப்போ அடைஞ்சிருக்கிற அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாய்களும் தங்களை புத்திசாலித்தனமாகவும் அறிவு கூர்மை கொண்ட விலங்கினமாகவும் மனுஷனோட சேர்ந்து நாய்களும் தங்களை முன்னேற்றிக்கிச்சுங்க. குறிப்பா மனுஷன் பேசுற பல வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்குங்க இந்த நாய்கள். அதே போல மனுஷனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்குங்க இந்த நாய்கள். ஒரு 2 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவுத்திறனும் மொழி திறனும் உணர்வு திறனும் இந்த நாய்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன மனுஷனோட அறிவியல் ஆராய்ச்சிக்கும் மருத்துவ ஆராய்ச்சிக்கும் இந்த நாய்கள் பெரிதும் உதவுங்க. விண்வெளிக்கு போன முதல் மனிதன் யாருன்னு கேட்டா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா விண்வெளிக்கு மனுஷன் போறதுக்கு முன்னாலே விண்வெளிக்கு போன முதல் உயிரினம் நாய்கள் தாங்க. நாய்களை முதல்ல அனுப்பி செக் பண்ணிட்டு தான் அடுத்து மனுஷன் விண்வெளிக்கே போனோம். இதான் உண்மை. சரி, இப்ப நான் தலைப்புக்கு வரேன். நாய்கள் ஊளையிட்டா அது ஒரு அவசகுணம்னு இன்னைக்கும் கிராமங்கள்ல ஒரு மூட நம்பிக்கை நிலவிட்டு வருது. ஆனா இதுல 1% கூட உண்மை இல்லைங்க. நாய்கள் சில காரணங்களுக்காக ஊளையிடுது. அது என்னன்னு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இப்ப நாய்கள் பெரும்பாலும் ஒரு அட்டாக் பண்ற உயிரினம். எந்த ஒரு எதிரி உயிரினம் வந்தாலும் அதை நேரடியா குறைச்சி அட்டாக் பண்ணும். இதே நாய்கள் தன்னை விட பெரிய உயிரினங்கள் தங்களை தாக்க வரும்போது தூரத்துல வரும்போதே அதை மோப்ப சக்தி மூலமா உணர்ந்து மற்ற நாய்களுக்கு அதை தெரிவிக்கிறதுக்காக ஊளையிடும். ஊளையிடுறது மூலயமா மற்ற நாய்களும் அலர்ட் ஆகி ஒன்னா சேர்ந்து அந்த பெரிய விலங்கை தாக்கிறதுக்காக நாய்கள் பெரும்பாலும் ஊளையிடும். பாதுகாப்புக்காக ஊளையிடும். அடுத்து நாய்கள் இனச்சேர்க்கைக்காக ஊளையிடும். ஒரு பருவமெய்திய ஒரு நாய் தன்னுடைய ஜோடிக்கு நான் இனச்சேர்க்கைக்கு ரெடியா இருக்கிறேன்ற தகவலை தெரிவிக்கிறதுக்காக நாய்கள் ஊளையிடும். அடுத்து நாய்களுக்கு ஒரு அடிபட்டிருக்கிறப்ப அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறப்ப தன்னுடைய உடல் வலியை வெளிப்படுத்துறதுக்காக நாய்கள் ஊளையிடும். அடுத்து தனிமை பிரிவு மாதிரியான சில மன உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் நாய்கள் ஊளையிடும். இப்போ எடுத்துக்காட்டா தன்னுடன் இருந்த ஒரு நாய் காணாம போயிடுச்சு, இறந்து போச்சுன்னா அந்த பிரிவுக்காக நாய்கள் ஊளையிடும். அதே போல தன்னுடைய எஜமானர் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னாலும் நாய்கள் ஊளையிடும். இதுதான் நாய்கள் ஊளையிடுறதுக்கான காரணமே ஒழிய நாய்களோட கண்களுக்கு பேய் தெரியும் இல்லாத ஒண்ணு எப்படி நாய்களோட கண்களுக்கு தெரியும் தெரியல. அதனால நாய்கள் ஊளையிட்டா அது ஒரு அபசகுணம், உடனே அங்க ஒரு சாவு நிகழ்ந்துரும் அப்படின்னு சொல்றதுலாம் முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை தான். உங்க செல்ல நாய் ஊளையிட்டா அதுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை தீர்ப்பதற்கான வழியை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை விட்டு இது மாதிரியான மூட நம்பிக்கையில தெரிய வேண்டாம். உங்களுக்கு நாய்கள் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் எந்த மூட நம்பிக்கையை பற்றி பேசலாம் அல்லது எந்த விலங்கினத்தை பற்றி பேசலான்றதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.